ஹாய் ஆல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, அது போக கீ ரைஸ், புலாவ் இதுக்கெல்லாம் சூட் ஆகுற மாதிரி வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு சூடான குக்கரில் எண்ணெய், பிரியாணி இலை, கிராம்பு, கல்பாசி, பட்டை, அன்னாச்சிப்பூ, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள எல்லா காய்கறி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கின தக்காளி, கொத்தமல்லி தூவி நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான பேஸ்ட்டு, அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணி அந்த அரவையும் தண்ணி ஊற்றி கழுவி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி. இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக அந்த தேங்காய் அரைச்சி உப்பு ஊற்றுறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.